பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு நல்ல இனிமையான காலை வேளையிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இந்த உசியா என்கிற ராஜாவை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. அவன் தேவனை தேடினபடினாலே அவன் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு ஒரு அழகான ரகசியத்தை கர்த்தர் சொல்றார். நம் கர்த்தரை தேடும்போது கர்த்தருடைய சமூகத்துக்கு நம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, கர்த்தருடைய காரியத்திற்கு அடுத்த காரியத்தை நாம யோசித்து பார்க்கும்போது நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். பல நேரத்தில் நாம கர்த்தரை விட்டுட்டு நம்முடைய காரியங்கள் வாய்ப்பதற்கு எங்கெங்கோ சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமா, வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். ஆமா, அப்போ கர்த்தரை தேடாது இருந்தா காரியங்கள் வாய்க்காது. உசியாவினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஃபெயிலியர் வந்தது. அவன் எப்பெல்லாம் கர்த்தரை தேடணும்னு நினைச்சானோ தேடின அந்த நாட்களில் காரியங்களை வாய்க்க பண்ணினார். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில கர்த்தரை தேடுவதற்கு, அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்களேன். இந்த காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். பல நாட்களாய் இருக்கிற இந்த தோல்விகள் மாறி ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டு காரியங்களை வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, உசியா தன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினார் என்ற வசனத்தின்படி, அப்பா காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. நாங்க உம்மை தேடுகிறோப்பா, உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். எங்க காரியங்களை நீங்க வாய்க்க பண்ணணும்னு நான் ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.